ஹாய், 430 கேலரிக்குள்ள 50 கிராம் ஆஃப் புரோட்டீன் இருக்க ஒரு குவிக் டின்னர் பண்ணலாமா? நீங்க சப்போஸ் உங்க ஃபேட் லாஸ் இல்லாட்டி மசில் டோன் அப் ஜர்னில இருந்தீங்கன்னா இந்த டின்னர் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஒரு 180 கிராம் ஆஃப் சிக்கன் பிரெஸ்ட் எடுத்துக்கோங்க. அதை நல்லா இது மாதிரி பீட் பண்ணிக்கோங்க. ஒரு 180 கிராம் எடுத்திங்கன்னா 42 கிராம் ஆஃப் ப்ரோட்டீன் இருக்கும். நான் எடுத்திருக்கிறது 185 கிராம் அண்ட் 192 கிராம் சிக்கன் பிரெஸ்ட். இப்போ தேவையான மசாலாஸ் உங்கள் ஃப்ளேவருக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நான் கர்ட், சில்லி பவுடர், பெப்பர், சால்ட், ஜீரா, கஸ்தூரி மேத்தி போட்டு ஒரு நல்ல மிக்ஸ் கொடுத்துட்டேன். அப்புறம் சிக்கனை இது மாதிரி லைட்டாக கட் பண்ணி மேரினேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஒரு 10 மினிட்ஸ் வச்சிடலாம். அதுக்குள்ளே பன்னீர், ஒரு சீஸ் ஸ்லைஸ், சால்ட், பெப்பர், கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸியில் அடிச்சிடலாம். தி பெஸ்ட் கிரீம் ரெடி. இதுக்கு பதில் நீங்கள் பாயில்ட் எக் ஒயிட்ஸும் யூஸ் பண்ணலாம். இப்போ பேனில் பட்டர் கொஞ்சமாக போட்டு மேரினேட் பண்ண சிக்கனை வச்சு க்ளோஸ் பண்ணிடுங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே குக் ஆகட்டும். அப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் அப்புறம் திருப்பி போட்டு அகெயின் குக் ஆகட்டும். அப்பப்போ அந்த வாட்டர் மாதிரி வருதுல, அதை எடுத்து சிக்கன் மேலே ஊற்றிடலாம். நான் இதை ஒரு 3 டைம்ஸ் ஃபாலோ பண்ணேன். ரொம்ப நேரம் கிச்சனில் நிற்கக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா இந்த டின்னர் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டைம் எடுக்கவே எடுக்காது. ஸோ ஃபைனலாக ரெடி பண்ண பேஸ்ட்டை ஊற்றுனீங்கன்னா ஓ மை காட், த பர்ஃபெக்ட் சாஃப்ட் ஜூஸியஸ் சிக்கன் இது தான். சிக்கன் கண்டிப்பாக பண்ணுற முன்னாடி அடிக்கணும், அதை மறந்துடாதீங்க. அப்போ தான் சாஃப்ட் அண்ட் ஜூஸியாக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். அண்ட் ட்ரஸ்ட் மீ, இது ஜூஸியாகவும் இருக்கும். இது இஃபா சிக்கன் தான், ஆனால் பன்னீர் க்ரீமை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். கரெக்டா? சாரி, நம்மகிட்ட பாயில்ட் எக்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம அந்த பாயில்ட் எக்ஸ் ஒயிட்ஸை மட்டும் வச்சுமே நம்ம பண்ணியிருக்கலாம். பட் எக்ட சடனாக பார்க்கும்போது இல்லை, ஸோ நான் பன்னீர் சூஸ் பண்ண வேண்டியதாக ஆயிடுச்சு. பட் ட்ரஸ்ட் மீ, இது நல்லா க்ரீமியாக இருக்கும் பாயில்ட் எக்ஸ் யூஸ் பண்ணுறத விட. நிறைய ஹை ப்ரோட்டீன் ரெசிபீஸ்க்கு, யூனிக்கான ரெசிபீஸ்க்கு மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சு கண்டிப்பாக வந்து சொல்லுங்க. சரியா?